இன்னைக்கு மார்க்கெட் ஆல்ரெடி 15% கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் கரெக்ஷன் ஆகுமா? என்கிட்ட லம்சம் மணி இருக்கு. இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? உங்ககிட்ட லம்சம் மணி இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க மார்க்கெட்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு 10 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 6 லேக்ஸ லார்ஜ் கேப் ஃபண்ட்லயும், ரிமைனிங் 4 லேக்ஸ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது 3த்துலயும் எஸ்டிபி ஆப்ஷன் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் லோயஸ்ட் பாயிண்ட்ட உங்களால அரைவ் பண்ணவே முடியாது. நீங்க கண்டிப்பா டிசிப்ளினா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க கார்பஸ நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல லம்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி ஆர் எஸ்டிபியை லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது 3த்துக்குமே அலோகேட் பண்ணுங்க. ஸோ லம்சம் மணி இருந்தாலும் நீங்க இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல்ரெடி 15% கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் ஃபர்தர் கரெக்ஷன் இருக்குமா நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டியோட பி ரேஷியோ வென் கம்பேர் வித் மிட் கேப், ஸ்மால் கேப்போட பெட்டராகவே இருக்கு. ஸோ லம்சம் மணியை லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி, எஸ்டிபி ஆப்ஷனை மிட் கேப், ஸ்மால் கேப்லையும் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க.